இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் நம்பர் 5 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பேஜ் நம்பர் 101ல் இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. இந்த எப்படி மோடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த கொடுக்கப்பட்ட அப்சர்வேஷனில் த கிவன் அப்சர்வேஷனில் எந்த நம்பர் மோர் தேன் 1 ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பர், அந்த கொடுக்கப்பட்ட நம்பரில் எந்த நம்பர் அதிகமான டைம் ரிப்பீட் ஆகுதோ அதான் மோடு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், இந்த கிவன் அப்சர்வேஷன்ஸை அசெண்டிங் ஆர்டர்லையோ அல்லது டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிங்க, எழுதிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வில் கோ டு த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். First problem, find the mode of the following data. So the observations are given as 2, 6, 5, 3, 0, 3, 4, 3, 2, 4, 5, 2. So இதுக்கு வந்து மோடு கேட்டிருக்காங்க. First, write the observation in ascending order. Ascending order na 0, 2, 2, 2, 3, 3, 3, 4, 4, 5, 5, 6. நம்ம நம்பர் எழுத அடிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ கடைசியில் வந்து 6 அடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, 3யும் 3 டைம்ஸ் இருக்குது, 5, 4 வந்து 2 டைம்ஸ் தான் இருக்குது. அப்போது இது 2 டைம்ஸ் இருக்கும்போது எது அதிகமான டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 2வும் 3யும் தான். அப்போ 3 and 2 ரிப்பீட்டட் 3 டைம்ஸ். தேர்ஃபோர் மோட் வந்து 2 and 3. செகண்ட் சம், find the mode of the following data set: 3, 12, 15, 3, 4, 12, 11, 3, 12, 9, 19. So first ascending order எழுதிருங்க. 3, 3, 3, 4, 9, 11, 12, 12, 12, 15, 19. இப்போ உங்களுக்கே பார்த்து தெரியுது எது எதுனா 3யும் 12ம் 3 டைம்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்திருக்கு. அதனால் இந்த கொடுத்துருக்க அப்சர்வேஷனுடைய மோட் வந்து 3 and 12. So 3 and 12 repeated 3 times. Therefore mode வந்து 3 and 12. Third sum, find the mode of even numbers within 20. Even numbers within 20 வந்து 0, 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. So இந்த observation வந்து எதுவுமே வந்து more than 1 time வரல, அதனால no mode. Thank you.